திரு ராஜகோபாலாச்சாரி என்ற ராஜாஜி சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் மாகாண தேர்தலில் இரண்டாவது முறையாக சென்னை மாகாணத்தின் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம போன சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். நிர்வாகத்தில், ஆட்சியில் ராஜாஜியின் நேர்மையை குறித்து அவரது எதிரிகளே குறை சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு ராஜாஜி மேல கருத்துக்கள் எப்பயுமே இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் பிறந்த சமூகத்துக்கு அவர் மகாவிஷ்ணு மாதிரி. நாணயத்தில், செய்யும் காரியங்களில், நிர்வாகத்தில் அவர் கட்சியை சேர்ந்த மற்றவர்களை விட அவர் எவ்வளவோ மேலானவர் என்று பெரியாரே அப்போது அவரை பாராட்டியிருக்கிறார். ஊழலை நிரூபிப்பது கடினம், எனவே ஊழல் நடக்கிறது என்று சந்தேகப்பட்டாலே நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவிட்டவர் ராஜாஜி. பூரண மதுவிலக்கை ஆதரித்த ராஜாஜி அவர்கள் கைத்தறி துணிகளுக்கு முக்கியத்துவமும் கொடுத்தார். சபையில் பேசும்போது அரசாங்கத்தை ஆதரித்து ஒரு வரியில் பேசிவிட்டு உண்மையான பிரச்சனைகளை விலாவரியாக பேசும் வரி தன் கட்சியினரிடமும் எதிர்கட்சியினரிடமும் வலியுறுத்தியவர் ராஜாஜி. 1952 ராஜாஜி அவர்களின் ஆட்சியில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். வணக்கம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது தி மெட்ராஸ் பாட்காஸ்டின் அரசியல் சதுரங்கம். பேசிட்டு இருக்கிறேன்னா உங்கள் அரசியல்வாதி அசோக். எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமான நம்ம இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்னன்னு பார்க்கலாமா? நீங்கள் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், அதாவது என்பிஇ, தமிழில் சொல்லணும்னா தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு இந்தியாவில் எத்தனை முறை இந்த கல்வி கொள்கைகள் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த பிரதமர்கள் இந்த கொள்கையை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கங்கிறதையும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த வார எபிசோடுக்குள்ளே போகலாம். திரு ராஜாஜி அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்ட காலத்திலிருந்தே 2 தலைவலிகள் அவரை விடாம சுத்திக்கிட்டு இருந்தது நான் முன்னமே சொல்லியிருந்தேன். ஒன்னு ஆந்திரா பிரிவினை, இன்னொன்னு அரிசி பஞ்சம். இதை நம்ம பல எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சாலும் நம்ம வட எல்லை போராட்டமும் தெற்கு எல்லை போராட்டமும் அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலைகள்னால சொல்ல முடியாம போச்சு. இப்போ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். திரு ராஜாஜி அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்ட காலத்துல அரிசி பஞ்சம் மட்டும் இல்லைங்க, மழையுமே பேயாம பொய்த்து போயிருந்தது. குடி தண்ணீர் பஞ்சமும் எல்லா இடத்துலயும் தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சது. இதுக்காக ராஜாஜி என்ன சொன்னாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்கள், கோயில்களில் பூஜை செய்யுங்கள், தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்யுங்கள், மசூதிகளிலும் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் வீடுகள், அலுவலகங்கள் அனைத்திலும் மழைக்காக வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. எதிர்கட்சிகள் கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க திரு ராஜாஜிய. என்னதான் அவரு இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யுங்கள் சொன்னாலும் குடி தண்ணீருக்கு ஒரு அரசாங்கம் மாற்று ஏற்பாடுகள் செய்யறதை விட்டுட்டு பிரார்த்தனை செய்ய சொல்றாருன்னு பெரியாருக்கு ரொம்ப கோபம் வந்து பல அறிக்கைகள் விட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்டுகளும் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. ஆனா பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சது. இரு பக்கமும் கரை தொடும் அளவுக்கு தண்ணீர் நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. இதனால பிரபல பத்திரிகையாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி மகான் வந்தார், மழை பொழிந்ததுன்னு ஒரு தலையங்கத்தையே எழுதினாரு. குடிநீர் பஞ்சத்தை விட பெரிய பஞ்சம் உணவு பஞ்சம். இந்த உணவு பஞ்சத்தினாலதான் சென்னை மாகாணத்தில் நடந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம காங்கிரஸ் கட்சி கூட்டாட்சி நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது. அதை மனசுல வச்சுக்கிட்டு ராஜாஜி பல திட்டங்களை செயல்பட முனைப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அரசு எடுத்திருக்கிற முடிவுகளை பத்தி ஜூன் 6ஆம் தேதி 1952 வானொலியில பேசினார் திரு ராஜாஜி. ஜூன் 15 முதல் உணவு கட்டுப்பாடுகளும் ரேஷன் கடைகளும் முற்றிலும் நிறுத்தப்படும்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டாரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் திட்டம் இல்லாமல் ராஜாஜி இந்த அறிவிக்கையை வெளிவிடலை. மாகாணத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடலை. ஒரு சில மாவட்டங்களில் அரிசி கையிருப்பு நல்லாவே இருந்தது. அதனால் அதை மண்டலங்களாக பிரித்து நல்லா இருக்கிற 2 மாவட்டங்கள், அதாவது அரிசி கொள்முதல் நல்லா இருக்கிற 2 மாவட்டங்களை மற்ற மாவட்டங்களோடு இணைச்சு அரிசி விநியோகத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு. அவர் இந்த மண்டலங்களை பிரித்து கொண்டிருக்கும் போது தான் மழையும் வந்து அவருக்கு கை கொடுத்தது. பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னு அவர் ஆராய்ஞ்ச போது அது பதுக்கலும் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்ததும் முக்கிய காரணங்கள்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. விலை பொருட்கள் மீது விலை நிர்ணயித்தல்ல அரசு செய்யற குளறுபடிகளும் ஏராளமாய் இருந்ததும் அவரோட கவனத்துக்கு வந்தது. பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால விவசாயிகள் சாகுபடி செய்த தானியங்களை எங்க வேணாலும் தடையின்றி கொண்டு போலான்னு சொன்னதோடு இல்லாம விலை விஷயத்துல இனி எந்த கட்டுப்பாடும் இருக்காதுன்னு உத்தரவு போட்டாரு. பதுக்கப்பட்டிருந்த அரிசி வெளி சந்தைக்கு வெளியே வந்து கடை தெருவுக்கு வந்துச்சு. அதே போல ரேஷன் கடைகள் இனி நியாய விலை கடைகள் என்ற பெயரில் செயல்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் அவர் கொடுத்தாரு.
தன்னோட நிர்வாக திறமையினால அரிசி பஞ்சத்தை ஓரளவு நல்லா கையாண்ட திரு ராஜாஜி அவர்கள் விவசாயிகளை பத்தி யோசிக்க தவறல. விவசாயிகளுக்கு எப்பயுமே பிரச்சனையா இருந்தது அவர்களை வேலையில் அமர்த்தும் மிராசுதாரர்களும் ஜமீன்தார்களும் தான். தஞ்சை மாவட்டம் முழுவதும் பிரதான தொழில் விவசாயம் மட்டுமே. ஆனால் அங்கு விவசாயம் செய்யும் பண்ணையாட்களுக்கு ஒழுங்கான ஊதியம் கிடைப்பதில்லை. இந்த பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருந்தது. மீறி பண்ணையாட்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வெளியூருங்கள்ல இருந்து ஆளுங்களை கூட்டு வந்து அறுவடை செஞ்சிருவாங்க. இதுக்கு பயந்துகிட்டே அங்க இருக்கிற பண்ணையாட்கள் வாய் திறக்காம ஒரு அடிமை போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருந்தது. இந்த விவசாயிகளுக்கு எப்பயுமே தோளோடு தோள் நின்று அவங்களுக்கான உரிமை குரல் கொடுக்கறது கம்யூனிஸ்டுகள் தான். அவ்வப்போது நடக்கிற இந்த போராட்டங்கள்ல துப்பாக்கி சூடுகளும் உயிரிழப்புகளும் தொடர்கதையா ஆக ஆரம்பிச்சுது. பார்த்தாரு ராஜாஜி. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு 1952 செப்டம்பர்ல அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்தாரு. தஞ்சை குத்தகையாளர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது தான் அதோட பேரு. அதாவது வேலை மற்றும் கூலி விஷயத்துல எந்த அநீதியும் பண்ணையாளர்களுக்கு ஏற்பட்டக்கூடாதுங்கிறதோட உறுதி செய்யறதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை பத்தி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதுக்கு நிதியமைச்சர் திரு சி சுப்பிரமணியம், மாப்போசி மற்றும் எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய மூவரையும் நியமிச்சு அவங்களும் தஞ்சாவூர், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் சென்று அங்க இருக்கும் பண்ணையாள்களிடம் இந்த சட்டத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடியே ஜமீன்தார்களிடமிருந்தும் நிலம் உடையவர்களிடமிருந்தும் இந்த சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பண்ணையாட்கள்னால பிரச்சனை வரும்போது மட்டும் அரசு இதுல தலையிட்டா போதும், மற்ற நேரத்துல எங்க வேலையை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இதற்கு பதிலளித்த ராஜாஜி, இந்த புது சட்டம் உங்களுக்கும் பண்ணையாட்களுக்கும் நல்ல உறவை தான் ஏற்படுத்தும், உற்பத்தியும் பெருக்கும், அதே மாதிரி பெருகிய உற்பத்தியை நியாயமா பகிர்ந்துக்கவும் உதவி செய்யும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதனால அரசுக்கு ஒத்துழைப்பு தாங்க. ஆனா இதை நீங்க மீறினீங்கன்னா உங்க நிலங்கள் அத்தனையும் உங்க கண்ணெதிராவே அரசு பறிமுதல் செய்யுங்கிறது கண்டிச்சார் திரு ராஜாஜி. அதுக்கப்புறம்தான் மிராசுதார்கள், நிலமுடையவர்கள் ஒரு வழிக்கு வந்தாங்க. இந்த அவசர சட்டத்தின் நோக்கம் ரொம்ப நியாயமா இருந்தாலும் இதோட பின்னணியில கம்யூனிஸ்டுகளை சரிவுக்கு கொண்டு வரதுக்காக ராஜாஜி தீட்டிய திட்டம் இது அப்படிங்கிற விமர்சனங்களும் எழாம இல்லை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இப்படி தன்னுடைய நிர்வாக திறமையினால பல விஷயங்களை நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜாஜிக்கு பேரிடியா ஒரு விஷயம் வந்து அமைஞ்சது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கட்டாய கல்வி அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தி ஆகணும். 1960ஆம் ஆண்டுக்குள் பள்ளி பருவத்தில் நுழையக்கூடிய அனைத்து குழந்தைகளும் கட்டாய கல்வி பெற்றே ஆக வேண்டும். ராஜாஜி ஒரு திட்டத்தை யோசிச்சாரு. அதாவது கல்வி நேரத்தை குறைச்சு 3 மணி நேரம் குழந்தைகள் பள்ளிக்கு வந்தா போதும், இதனால பள்ளிகளை 2 ஷிஃப்டா நடத்தலாம் அப்படின்றது முதல் யோசனை. 100 மாணவர்கள் படிச்சுட்டு இருந்த இடத்துல 200 மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதற்கு இன்னொரு காரணம் பள்ளிகளின் பற்றாக்குறை. இருக்கிற பள்ளிகள்லேயே 2 ஷிஃப்டா எடுத்தாதான் நிறைய மாணவர்களை சேர்க்க முடியுங்கிறது அவரோட யோசனை. ஆசிரியர்களின் பற்றாக்குறையையும் இதனால நிவர்த்தி செய்யலாங்கிறதுனால தான் இந்த புதிய கல்வி திட்டம் அப்படிங்கிற பெயர்ல இந்த திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தாரு. அப்போ கல்வி அமைச்சராக இருந்தவர் திரு சி சுப்பிரமணியம். இந்த திட்டத்தின்படி 6 வயது முதல் 11 வயது வரை உள்ள சிறுவர் சிறுமியர் அரை நாள் மட்டும், அதாவது 3 மணி நேரம் மட்டும் பள்ளிக்கு சென்றால் போதும். பள்ளி நேரம் குறைக்கப்பட்டாலும் மொழி, கணக்கு, வரலாறு, புவியியல், சுகாதாரம், குடிமையியல் ஆகிய பாடங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவமோ கற்றுக் கொடுக்கப்படும் நேரமோ குறையாது அப்படின்னு உறுதி அளிச்சிருந்தாரு. இதுதான் அவர் கொண்டு வந்த புதிய கல்வி திட்டத்தின் முதல் அம்சம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு செல்லும் சிறுவர்கள் கைத்தொழில ஒன்று கத்துக்கணும். சிறுமிகள் தாயாருக்கு உதவியா வீட்டு வேலைகள் பழகணும். கைத்தொழில் செய்யாத குடும்பத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பள்ளியிலே கைத்தொழில் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு தொழில் பயிற்சி அளிக்கப்படும். இதுதான் 2வது அம்சம். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வீட்டுக்கு போய் என்ன வேலை செய்ய முடியும்? குறைஞ்சபட்சம் தங்கள் தகப்பனார்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அதை தான் அவர்கள் தொடர முடியும், இல்லையா? ராஜாஜி அறிவித்த இந்த கல்வி திட்டத்தின் பின்னணியில் இருப்பது வர்ணாசிரம சிந்தனை தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடும் தாக்கு நடத்த ஆரம்பிச்சாங்க. இதற்கு ஆதாரமா 29 ஜூன் 1952 சென்னை திருவான்மியூரில் நடந்த சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் அவரவர் சாதி தொழிலை அவரவர் செய்து வர வேண்டும், எல்லா மக்களுமே படிப்பது என்றால்
இத்தனை பேருக்கு உத்தியோகம் எப்படி அரசாங்கம் தர முடியும்? இதனால் ஜாதி முறை நல்லதுதான் அப்படின்னு பேசியிருந்தாரு. இதுக்கு கடும் கண்டனங்களும் பல்வேறு தரப்பிலிருந்து வர ஆரம்பிச்சது. கம்யூனிஸ்டுகள், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே குரலில் சொன்ன ஒரே விஷயம் இதுதான். திரு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த புதிய கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம் தான். இந்த திட்டத்தினால மாணவர்களின் எதிர்காலம் பெருமளவு பாதிக்கப்படும். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட குழந்தைகளை குறிவைத்தே தான் ராஜாஜி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றும், இந்த திட்டத்தை உடனே கைவிடும்படி வலியுறுத்தி கொள்கிறோம்னு எதிர்க்கட்சிகள் ஓரணியில திரண்டு ஒன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பெற்றோர்கள் பார்வையிலிருந்து இது பார்க்கப்பட்ட போது பள்ளியின் போதனை நேரம் குறைவாக இருக்கிறது. எஞ்சியிருக்கும் நேரத்தில் விளையாட்டிலும் பொழுதுபோக்கிலுமே கவனம் செலுத்துவார்கள். இதனால் பிள்ளைகளின் படிப்பு பாழாகிவிடும். ஆசிரியர்களும் இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல. கல்வியாளர்கள் கண்டிச்சாங்க. இந்த திட்டம் அகல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னாங்க. பெற்றோரின் தொழிலை கற்க செய்வது வளரும் தலைமுறையை சாதி வட்டத்துக்குள் கட்டி வைக்கவே உதவும். அப்படிப்பட்ட திட்டத்தை யாரிடமே கலந்து ஆலோசிக்காமல் அதை அமல்படுத்த நினைப்பது ஜனநாயக முறையல்ல. அப்படி செய்வது அநீதியானது, அக்கிரமமானது என்று கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா அறிக்கை விட்டிருந்தாரு. புதிய கல்வி திட்டம் பெரியாரையும் ராஜாஜிக்கு எதிராக திருப்பி இருந்தது. ராஜாஜிக்கு எதிராக சட்டசபைக்கு முன்னால் மறியல் நடத்துங்கள், அவர் தானாக வழிக்கு வந்து விடுவார் என்று திராவிட கழகத்திற்கு ஆலோசனை கொடுத்தார். அதே சமயம் 3 மாதங்களுக்குள் குலக்கல்வி திட்டத்தை ஆச்சாரியார் அரசு கைவிடாவிட்டால் திராவிட கழகம் நேரடி நடவடிக்கையில் இறங்கும் என்ற எச்சரிக்கையும் பெரியாரிடமிருந்து வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 2 விஷயங்களுக்காக அந்த காலகட்டத்தில் அவங்க போராடிட்டு இருந்தாங்க. ஒன்று, சித்தூரை மறுபடியும் தமிழகத்துடன் இணைக்க வேண்டிய வட எல்லை போராட்டம். 2வது, திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் கள்ளக்குடி என்ற ஊருக்கு டால்மியாபுரம் என்று பெயர் வைத்திருந்தனர். வடநாட்டு சிமெண்ட் அதிபரின் பெயருக்கு தமிழகத்தில் என்ன வேலை என்று திமுக காரர்கள் ஏற்கனவே போராட்டத்தில் இறங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த குலக்கல்வி விஷயமும் வந்து சேர்ந்தது. வர்ணாசிரம தர்மத்திற்கு வரவேற்பு வளையம் வைக்கும் குலக்கல்வி திட்டத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று அண்ணா அறிக்கை விடுத்தார். இதற்கிடையில் திமுகவின் செயற்குழு கூடியது. 3 போராட்டங்களையும் ஒரே மூச்சில் தொடங்க முடிவு செய்யப்பட்டது. போராட்ட குழுக்களும் அமைக்கப்பட்டன. குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் முதல்வர் ராஜாஜி வீட்டுக்கு முன்னால் ஈவி சம்பத் தலைமையில் மறியல் போராட்டம், டால்மியாபுரத்தில் கருணாநிதி தலைமையில் கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டம், நேருவுக்கு எதிராக ரயில் மறியல் போராட்டம், இப்படி 14 ஜூலை 1953 அன்று மும்முனை போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணா அறிவித்தார். போராட்ட தேதிக்கு முந்தைய நாள் அண்ணா, சம்பத், நெடுஞ்செழியன், மதியழகன் மற்றும் NV நடராஜன் ஆகிய 5 முக்கிய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சாலைக்கு வந்ததோடு நிறுத்தாமல் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிரான கண்டன கூட்டங்கள் நடத்தினர் திமுகவினர். அது மட்டுமில்லாமல் திட்டத்தின் அபாயங்கள் குறித்து விளக்க கூட்டங்கள் ஒரு பக்கம், பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கி அவற்றை கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பி வைக்கும் காரியத்திலும் திமுக ஈடுபட்டது. குலக்கல்வி எதிர்ப்பில் அதிகபட்ச முனைப்பை காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். குலக்கல்வி திட்டம் சூடு பிடித்து பயங்கரமாக காட்டுத்தீ போல 8 திக்கும் பரவி கொண்டிருந்த நேரத்தில் கள்ளக்குடி என்று காகிதத்தில் எழுதி டால்மியாபுரம் என்று எழுதியிருந்த பலகை மேல் ஒட்டினார் கருணாநிதி. ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. காவல்துறையினர் அமைதியாக தான் நின்று கொண்டிருந்தனர். சற்றென்று ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார் கருணாநிதி. அவரை தொடர்ந்து மேலும் சில தொண்டர்களும் தண்டவாளத்தில் தலை வைத்தனர். அவர்களை எழுந்திருக்குமாறு காவல்துறையினர் வற்புறுத்தினர். மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அதனால் விவகாரம் பெரிதாகி 2 அப்பாவி உயிர்கள் தோட்டாவுக்கு பலி கொடுக்கப்பட்டது. கள்ளக்குடி போராட்டம் திமுகவின் வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்தது. கருணாநிதி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கட்சிக்குள்ளேயும் சட்டமன்றத்திலேயும் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பல குரல்கள் எழ ஆரம்பித்தது. ஆனால் தன் பதவியே போனாலும் பரவாயில்லை, திட்டத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் ராஜாஜி மிக முனைப்பாக இருந்தார். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் நான் கேட்டிருந்த கேள்வியை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்களா? நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், அதாவது NPE யாரெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, முதல் தடவையாக இந்தியாவில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது 1968 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 1986 2வது முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 1992 திரு PV நரசிம்மராவ் அவர்கள் அந்த திட்டத்தில் சில பல மாற்றங்கள் செய்து அதை திருப்பி அறிமுகப்படுத்தினார். இப்பொழுது 2020 திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை 4வது முறையாக புதிய கல்விக் கொள்கை திட்டமாக அறிமுகம் செய்திருக்கிறார். 23 ஜூலை 1953 அன்று புதிய கல்வி திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினர்
சார்பில் சட்டசபையில் தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானம் வெற்றி அடைந்ததா? யார் அதற்கு ஆதரவு கொடுத்தது? யாரெல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது? ராஜாஜியின் அரசியல் வாழ்க்கை அதன் பிறகு என்ன ஆனது? இப்படி பல முடிச்சுகளுடன் அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசியல்வாதி அசோக். நன்றி.